மயிலாடுதுறை அருகே சிறுமியிடம் பாலியல் குற்ற வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகை முதன்மை சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சித்தாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி மகன் கண்ணன் விவசாய கூலி தொழிலாளியான இவர் 16 வயது சிறுமியிடம் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து இவர் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நாகை முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் குற்றவாளி கண்ணனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அபராத தொகையாக ரூபாய் 20,000 விதித்தது. அபராத தொகையை கட்ட தவறினால் 1 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் 7 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகை ரூபாய் 5,000 விதித்தும் அதனை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடும் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு